ஸோ ஆரம்பல் பீச் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்வீட் லேக் வந்து ரீச் பண்ணியாச்சுங்க. இந்த இடத்துல ஸ்வீட் லேக் அழகாக பார்த்து கொஞ்சம் தண்ணி இருந்தது. சில பேர் வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, அதுக்கப்புறம் பார்த்துட்டு நாம் வந்து மவுண்டன் ட்ரெக்கிங் போகலாம் அப்படிங்கிறது. அப் டு உள்ளார வந்து பார்த்திங்கன்னா நிறையா பாலியன் ட்ரீ இருக்குது. ஸ்வீட் லேக். இது நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மலைக்கு போகலாம் அப்படின்னு ஒரு ட்ரெக்கிங் மாரி போயிட்டு உள்ளார என்னென்ன எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு இதுதான் நடந்து உள்ளார போகிறோம். வந்து நிறைய அது முல்தானி மோட்டி இருக்குது, ரொம்ப பாப்புலரான இடம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதையும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு தான் வந்தேன் நான். கொஞ்சம் தூரம் போகணும் போல இருக்குல்ல. உள்ளார போனதுக்கப்புறம் நிறைய பேர்ட்ஸோட சவுண்ட்ஸ்லாம் கேட்டுது. ஆள் நடமாட்டம் அதிகமாக இல்லை. தனியாக தான் போனேன் நான். பட் வழி தெரியாமல் வந்து எந்த சைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசிச்சுக்கிட்டே கால் தடம் இருக்கிறத பார்த்து நான் நடந்து போயிட்டே இருக்கிறேன். பட் சோலோவாக இருக்கிறதுனால வந்து சரி இந்த வழியெல்லாம் கரெக்டாக திரும்பி ரிட்டர்ன் வரும்போது கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுலேயே நான் போயிட்டு வந்தேன் நான். இதுதான் வழி. கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்கும் போல இருக்கு இந்த இடம். பீப்புள்ஸ் ஆர் கம்மிங் வித் ஏதாச்சும் இந்தமாரி அலோனாக வராதிங்க தனியாக அந்த இடத்துல. போயிட்டு சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் வர முடியும் அவ்வளோ சீக்கிரம் நான் வந்துடணும். உள்ளார வந்தாக்கா 2 or 3 கைஸ் 3 பேரோட வாங்க. ரொம்ப சைலண்ட்டாக இருக்கு. சோகே டாக். அங்கே இருக்கு மருதாணிப்பட்டி. இந்த மண் இது. ஸோ நீங்கள் பார்த்த அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா முல்தானி முட்டி இருக்கிற இடம். அது பக்கத்துலேயே தண்ணி கொஞ்சம் இருந்தது. அது எப்படின்னா மேலேருந்து ஃபால்ஸ் வழியாக வர்றது தான் அந்த இடம். அது பார்க்குறது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது, ரொம்ப அமைதியாக காமாக இருந்தது. மேலேருந்து வரக்கூடிய இடம் அது. இந்த ஃபால்ஸ் வந்து தான் அந்த ஸ்வீட் லேக் அப்படிங்கிறது பாருங்கள். அந்த தண்ணி அந்த இடத்துல நிற்கிறது. ஸோ எப்படி இருக்கு பாருங்கள் இந்த இடம். ஸோ நம்ம நேராக போகிறது சைடாக நேராக இந்த சைடு போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாலியன் ட்ரீ பார்த்துட்டு அதுக்கப்புறம் முல்தானி மொட்டின்னு ஒன்று இருக்குது, நடுவில் பார்த்தது தான். வேறும் அது படிப்படியாக இருக்குது பாருங்கள். அது நடந்து நடந்து செய்யும் அப்படியே தான் இருக்குது. ஸோ அவர் வழி தெரியாமல் அப்படியே வந்துட்டு இருந்திருக்காரு. லெஃப்ட் ரைட்டு போகாமல் ரொம்ப கிட்ட இருப்போம் அப்படின்னு நினச்சோம். போக போக வாக்கபுளாக மேலே ஏறிக்கிட்டே போயிட்டே தான் இருக்கிறேன் நான். இந்த இடத்துல ஃபாரஸ்ட்டு தான் ஃபுல்லாக ஜங்கிள் மாதிரியான ஒரு இடம் தான். ஃபுல்லாக மரம் கிளை கொடிகள் எல்லாம் ரொம்ப நான் தவழ்ந்து தான் போயிட்டு இருந்தேன் அந்த பாதையில். வியூவர்ஸ், வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானே எடுத்துக்கிங்க. லைக் பண்ணுங்கள். ஸோ நடக்க பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. எப்படியும் 5 o'clock மேலே இருக்கும் நான் டைம் நடங்க போகுது. இதில் வந்து என்ன சொட்ஸ் வேறு நிறையா வேர்வல் வந்து நிறையா ஊற்ற ஆரம்பிச்சிடுச்சு மேலே. ஏன்னா இந்த எனர்ஜியில் அந்த கிளைமேட்டுக்கு வந்து எல்லாம் ஃப்ரீயாக இருந்தது. பட் எனர்ஜி லெவல் அப்படியே தான் இருந்தது. மேலே நடந்து போயிட்டே இருக்கிறேன் நான். இந்த தண்ணி வர பாதை தான் இது எல்லாமே. ஃபுல்லாக பாறைகளாக இருந்தது எல்லாமே. இந்த சீசனில் வந்து வரும்போது பார்த்திங்கன்னா இந்த ஓரமாக தான் போக முடியும். இதில் என்ன நான் வரும்போது வழியில் நான் பார்த்தது என்னென்னா அங்கங்கே டென்ட்டு எல்லாம் போட்டிருந்தாங்க நிறைய பேர். ரஷ்யன்ஸ் பீப்புள் வந்து இங்கே டூரிஸ்ட்டு வரவங்க என்னென்னா டென்ட் அடித்து இங்கேயே ஸ்டே பண்ணிடுறாங்க. இங்கே வாலியன்ட்ரி இஸ் one there and one there. Oh, this way? Go down to mango tree and from mango tree you go right or left. And then you there is nothing. Baba is there? Baba no.
ஸோ முக்கியமாக அந்த பானியன் ட்ரீ பார்க்கும்போது பாபா ஓகே. ஒருத்தர் இருப்பாருன்னு சொன்னாங்க. ஸோ அவர் கேட்ட உடனே ரொம்ப சைலண்ட் ஆகிட்டார். ஹீ இஸ் டெட் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நான் வழியில் வந்து ஒரு ஓகே. ரஷ்யன் பர்சன் ஒருத்தர் தனியாக இருந்தார். அவர் அங்கேயே ஹால்ட் போட்டுருவாராம், அவர் நைட்டே ஹால்ட்டாக. அவர்கிட்ட கேட்டேன் நான், இந்த பாலியன் ட்ரெயின் அங்கேருந்து அதான் சுற்றி இந்த வந்து மாதிரி இடத்துக்குலாம் 4-5 வந்தோம்னா இடத்துலையே ஃபர்ஸ்ட் டைம் இருக்குங்க வந்து அப்படின்னு சொன்னார். ஸோ தனியாலலாம் வந்து க்ளோஸாக சுட போகணும் முடியாது. அப்படின்னாக்கா பக்கத்தில் இந்த கிட்டக்க போங்க நீங்கள், அங்கே இருக்கும் அப்படின்னாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த வழியாக வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருந்தேன். இடையில வரும்போதும் அங்கங்கே 2-3 பேர் எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே வந்து ரஷ்யன் பீப்புள்ஸ் தான். என்ன ஒன்றுனா அவங்க ரொம்ப லைக் பண்ணுறது அந்த இடத்துல ரொம்ப காமாக இருக்கணும், அழகாக உட்காந்து பேசணும், ரொம்ப காத்தோட்டமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனா ரொம்ப இயல்பாகவே இருந்தது அங்கே. ஸோ பியூர் நேச்சர் அப்படிங்கிறப்போ எனக்கு போகும்போது என்னால் உணர முடிஞ்சுது. மலை காட்டுக்குள்ளார இங்கேயும் இங்கேயும் ஏறிட்டு மாற்றி மாற்றி போக வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கு வந்து வந்த வழியிலேயே போகணும் மேலே. போக போக எனக்கு அப்படியே த்ரில்லிங்காக தாங்க இருந்தது. அப்படியே மேலே ஏற ஏற யாருமே இல்லை, நான் மட்டும்தான் வாக்கிங்காக போயிட்டுருக்கிறேன் ரியலி நான். அட்வென்ச்சர். ஸோ எந்த இடத்துல இருக்குன்னு அதுக்கப்புறம் கேட்குறது கூட ஆள் அந்த சைடு இல்லை. அது மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவாக எல்லாமே இருந்துச்சு. பார்த்தாச்சு ஸோ இங்கே அந்த வந்து. நடைபாதை மூலியமாகவே நான் ஏற்கனவே போயிட்டு இருந்தவங்கன்னா அந்த வழியாக போனோம்னா மேலே அப்படியே ஸ்ட்ரைட்டாக மேலே ஹைட்டுக்கு போயிடலாம். ஸோ அதை ஃபாலோ பண்ணி வழியே இல்லை அந்த சைடு. ஸோ இங்கே வந்து எந்த ஒரு அனிமல்ஸும் வந்து பார்க்கல. பேர்ட்ஸு இருந்தது, சவுண்ட்ஸ் கேட்டது. நான் போகிறத பார்த்துட்டு எல்லாம் மூவ் ஆகிற மாதிரி தான் தெரிஞ்சுது. சில கேட்ஸு இது மாதிரியான இந்த இருந்தது. ஸோ இது பார்க்குறோம் நம்ம. இதுதான் வந்து சின்ன பாலியன் ட்ரீ. ரியல் இந்த இடத்துல வந்து நோட் பண்ணியிருந்தாங்க, ரியல் பாலியன் ட்ரீ வந்து இந்த வழியாக போங்க அப்படி சொல்லி போட்டிருந்தது. ஸோ இது வழியாக நானும் நடைய கட்டினேன் நான். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன பாலியன் ட்ரீயும் நிறையா சுற்றி இருக்குது. ஸோ பெருசு அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே ஒரு 2-3 இது ஹைட் போனால் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. ஸோ கிட்டக்க போனதுக்கப்புறம் தான் பார்க்கலாம் நம்ம. இங்கே வந்ததுக்கப்புறம் நான் ரஷ்யன் பீப்புள்னு தான் சொல்கிறேன் நான். ஆக்சுவலாக எல்லாருமே வந்து வர்றதுனால இட்ஸ் எ டூரிஸ்டர், ஃபாரின் பீப்புள்னு கூட சொல்கிறேன் நான். ஆனால் வியூவர்ஸ், நீங்கள் யாராச்சும் வந்தீங்கன்னா இதோட ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க. 2-3 பேராக சேர்ந்து ஜாயின் பண்ணி வந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்லா ஒரு இது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்கும், பயம் இல்லாமல் போகலாம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஏர்லியாக வாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி சரி சீக்கிரமாக வந்துடலாம் அப்படின்னு பார்த்தாக்கா உள்ளார என்ட்ரு ஆனதுக்கப்புறம் 5 மணி கிட்டத்தட்டனா கொஞ்சம் டார்க் ஆகிடுச்சு, லைட்டிங் கம்மியாகிடுச்சு. ஸோ அதோடவே சேர்ந்து நான் போயிட்டுருக்கேன். இது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டு நம்ம ரிட்டர்ன் வரணும் அப்படிங்கிறதுலையே நான் போயிட்டுருக்கேன் நான். ஓகே, தேங்க்யூ. ஸோ இது ஆல்ரெடி இஸ் ப்ரோக்கன். இதுதான் அது. இந்த இடத்துல பாபா டைட் அப்படின்றாங்க, இறந்துட்டாராம். ஒரு 2 இயர்ஸ் முன்னாடினா இருந்தார். பிறகு அதனுடைய ஆல்மோஸ்ட் நான் இங்கே ஒரு பாலியன் ட்ரீ இருந்திருக்கு. இதை நம்ம கிட்டத்தட்ட வந்து நம்ம நெருங்கிட்டோம். ஸோ அங்கே வந்து பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. பயங்கர சொட்டாக இருக்குது. பார்க்குறீங்க. ஆக்சுவலாக இது ரொம்ப வருஷமாக ஆனதுனால நான் மறுபடியும் இப்போ திரும்ப உடைஞ்சு இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு, இது ரொம்ப பெருசு, பிக் பாலியன் ட்ரீ அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக எப்படின்னா நான் இப்போ செக் பண்ணும்போது ஒரு ரஷ்யன் ஒரு பர்சன் வந்தார். அவர்கிட்ட நான் கேட்டேன், பாலியன் ட்ரீ அப்படிங்கிறது. இந்த பாலியன் ட்ரீயை பார்த்தீங்கன்னா அது தெரியுதுல உங்களுக்கு, அந்த கிளைகள்லாம் உடஞ்சி ரொம்ப அதுவே உடஞ்சி கீழே விழுந்தது அப்படின்னாங்க. அங்கே வந்து சில பூஜைகள்லாம் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. ஃபோட்டோஸ்லாம் அங்கே வச்சுருந்தாங்க, இருந்து வழிபட்டதை வந்து பார்க்க முடிஞ்சுது. இதில் என்ன ஒன்றுனா இதுக்கு மேலே நம்ம போனோம்னா இன்னொரு ரியல் பாலியன் ட்ரீ பார்க்க முடியும். ஸோ அதையும் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தாக்கா ஆல்மோஸ்ட் சாரிங்க, என்னால் கொஞ்சம் டயர்டாக இருந்தாலும் டைம் ஆகிடுச்சு, போயிட்டு நம்ம ரிட்டர்ன் வரணும். ஓகே, நம்ம என் கையில் எதுவுமே இல்லை, டென்ட்டு எதுவுமே எடுத்துகிட்டு வரல நான். இருந்துன்னா அங்கே மேலே போனோன்னா இன்னும் நிறைய பீப்புள்ஸ் அங்கே இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் நம்மளுக்கு டைம் இல்லை, நம்ம ரிட்டர்ன் போகணும் அப்படிங்கிறதுனால அந்த இடத்த மட்டும் பார்த்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு இருக்கேன். ஆரம்பல் ஸ்வீட் லேக்கில் வந்து பார்த்திங்கன்னா முர்தானி மட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த லேக் இது வழியாக இந்த ஃபால்ஸ் வழியாக தான் வரும். இது இப்போ ஓப்பனாக இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து எல்லாருமே வந்து இது பண்ணுறாங்க, குளிக்கிறாங்க. குளிச்சு ஃபேஸில் இது பண்ணாக்கா இட்ஸ் ஒரிஜினல் ரியல்
ரியல் மருதாணி மட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிக்கான ஒரு இது, முகப்பொலிவுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து பாருங்கள், இந்த இடத்துல ஸோ இதுதான். ஸோ அது கொஞ்சம் கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ஒரிஜினல் மருதாணி மட்டி. ஸோ இந்த இடத்துல வர இது அப்படியே இந்த பவுடராக வரும், கல்லால் எடுக்க முடியாது, கையால் அப்படியே எடுத்து தவறுங்க. ஸோ இது மாதிரி வரும். இதை எடுத்து நம்ம தடவிக்க வேண்டியதான். நான் கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்தேன், பட் எப்படி இருக்குன்னு தெரியல. இதை பாருங்க, ஒரே ஸ்வெட்டிங்காக இருந்ததுனால இந்த இடத்துல போயிட்டு வந்ததுனால அப்படி தெரியுது. ஸோ அது வரைக்கும் பாருங்கள், அந்த இடத்துல அது வரைக்கும் இருக்கும். நான் கொஞ்சம் இப்போ கையை வாஷ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் நான் உள்ளார போயிட்டு எப்படியும் வந்து ஒரு 1 ஹவர் இருந்திருப்பேன். போயிட்டு ரிட்டன் வரும்போது சீக்கிரமாக வந்துட்டேன். அங்கே நீங்கள் பார்க்குறது தான் வந்து முல்தானி முட்டி. அது வந்து நேச்சுரலாகவே இருக்கிறது. இட்ஸ் ஒரிஜினல் ரியாலிட்டியாக இருக்கிறது. எல்லாமே நிறைய பூசிக்கிட்டு அந்த இது எல்லாமே பார்க்க முடிஞ்சுதுங்க. ஸோ அந்தந்த பாட்டில் வந்து பக்கத்துலேயே வந்து மக்கள் வந்து உட்காந்துருக்குறாங்க அந்த இடத்துலையே. ஸோ ஃபைனலாக நான் கிளம்பக்கூடிய டைம் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் இங்கே நீங்கள் பார்க்குற அந்த டூரிஸ்டர்ஸ் மட்டும்தான் அங்கே இருந்தாங்க. இந்த இடம் முல்தானி முட்டி அப்படிங்கிற இடம். நெக்ஸ்ட் டைம் நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துக்கு மறக்காமல் வாங்க. அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும். ரொம்ப பச்சை பசேன்னு இந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளார நடந்து போகிறதுலேருந்து எல்லாம் அருமையாக இருந்தது. ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க. சூப்பருங்க. வியூவர்ஸ் பார்க்குறவங்க எல்லாமே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஈவினிங் வந்து 6 o'clock ஆகிடுச்சு இங்கேருந்து கிளம்புறதுக்கு. இது வந்து நான் இருக்கிற இடம் வந்து மவுண்டன் ஏரியா, ஆரம்பல் பீச்சு, ஸ்வீட் லேக்கு தாண்டினாக்கா இந்த மவுண்டனுக்கு வரலாம். பாளையம் ட்ரீ பார்த்துட்டு இந்த வழியாக வந்து ஊருக்கு பாருங்கள், வழி போகுது பாருங்கள்.